அன்பர்களே, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாதவ பிரகாசருடன் கங்கைக்கு சென்று ராமானுஜரை திருவேணி சங்கமத்தில் நீராட செல்லும்போது அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருந்தார் யாதவ பிரகாசர். இதனை தெரிந்து கொண்ட ராமானுஜர் விந்தியமலை காட்டிலேயே தங்கிவிட்டார். காட்டில் வழி தெரியாமல் திகைத்த ராமானுஜருக்கு இந்த தல ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் பிராட்டியுமே ஒரு வேடுவ தம்பதியராக வந்து ஒரே இரவில் ராமானுஜரை காஞ்சிக்கு அருகில் இருந்த சாலை கிணறு ஓரமாக கொணர்ந்துவிட்டு குடிக்க தண்ணீர் கேட்க ராமானுஜரும் தீர்த்தம் கொண்டு வந்த போது அவர்கள் மறைந்து விட்டனர். ராமானுஜர் சற்றே திரும்பி பார்க்க புண்ணியகோடி விமானமும் காஞ்சிபுரம் செல்லும் மக்களையும் கண்டு வியந்து தம் பொருட்டு எம்பெருமானும் பிராட்டியும் வேடுவ தம்பதியராய் வந்ததை எண்ணி கண்ணீர் உகுத்தனர். அன்று முதல் சாலை கிணற்றிலிருந்து வரதராஜருக்கு திருமஞ்சன நீர் கொண்டு வரும் கைங்கரியம் செய்தார். இன்றளவும் அந்த தீர்த்தமே ராமானுஜருக்கு திருமஞ்சன நீராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ராமானுஜரை மீட்டு கொணர்ந்த நாள் இன்றும் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரிடம் திருநறையூர் பெருமாள் ஈடுபாடு கொண்டது போல ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஈடுபாடு கொண்டு வழிகாட்டி உள்ளார். வரதராஜ ஸ்தவம் பாடி கூரத்தாழ்வார் இழந்த கண்களை பெற்ற தலமும் இதுதான். அந்நியர் படையெடுப்பின் போது இங்கு உள்ள உற்சவரை 1688 திருச்சி உடையார்பாளையத்தில் பாதுகாத்து வைத்திருந்தனர். 1710 ஆத்தான் ஜீயர் தம் சீடர் ராஜா தோடர்மாலின் உதவியோடு இந்த பெருமாளை மீண்டும் காஞ்சிக்கே கொண்டு வந்தார். இதனால் இந்த கோவில் நிர்வாகம் ஆத்தான் ஜீயரிடம் ஒப்படைக்க பெற்றது. இதை விவரிக்கும் கல்வெட்டு ஒன்று தாயார் சன்னதியின் முகப்பில் உள்ளது. இங்கு ராஜா தோடர்மாலுக்கு சிலை உள்ளது. இப்பெருமானை மீட்டு கொணர்ந்த நாளாகிய பங்குனி உத்திரட்டாதி நாளில் உடையார்பாளைய உற்சவம் என்னும் பெயரில் இன்றும் திருவிழா நடைபெறுகிறது. வைணவத்திற்கு அளவில்லாத தொண்டு செய்த வைணவ பெருந்தகை பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமிகள் இக்கோவிலில் ஆற்றிய தொண்டு அளவிடற்கரியது. இத்தலத்தின் கிழக்கு வாசலுக்கு எதிரில் செல்லும் வீதியில் ராமானுஜர் தமது இளமை காலத்தை செலவிட்ட திருமாளிகை இன்றும் உள்ளது. இதற்கு உடையவர் திருமாளிகை என்று பெயர். தேவப்பெருமாள் இவ்வழியில் எழுந்தருளும் நாட்களில் இங்கு மண்டகப்படி நடைபெறும். பெருமாள் இங்கும் புண்ணிய கோடி விமானத்தோடு எழுந்தருளி உள்ளதால் இங்கு செய்யப்படும் ஒரு புண்ணியம் கோடி அளவு விருத்தியாகும் என்பது ஐதீகம். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தமது பாடலில் தேனோங்கு நீழல் திருவேங்கடம் என்னும் வானோங்கு சோலைமலை என்றும் தானோங்கும் தென்னரங்கம் என்றும் திருவத்தியூர் என்றும் சொன்னார்க்கு உண்டோ துயர் என்று கூறியிருப்பதன் மூலம் சங்க காலத்திலேயே இத்தலம் சிறப்புற்றிருந்ததை நாம் அறிய முடிகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் பெரிய பிராட்டி பிரகாரங்களுக்குள் திருவீதி உலா வருவார். ஏகாதேசி நாளில் பெருமாள் புறப்பாடு நடைபெறும். வெள்ளிக்கிழமையும் ஏகாதேசியும் சேர்ந்து வந்தால் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து உலா வருவார்கள். மாலையில் நடைபெறும் வைபவத்தில் வைணவ அடியார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் இசைத்து வழிபடுவது இங்கு செவிக்கும் கண்ணீர்க்கும் இனிமை தரும் விருந்தாகும். அற்புதங்கள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய்.